கிளைண்ட் அப்படி பண்ண முடியாது. In truth, there's nothing wrong with perfect. It's what the engineering is supposed to sound like. ஸோ A shift in இந்த கட்டி யாருக்கு பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். becomes sacred. தெரியுதா? அதுக்கே போய் பண்ணிடட்டா வேஸ்ட். One thing about 45-degree V twins, they're almost impossible to counter. கர்ல் லைட்டாக இருக்கும். வேவி ஹேட்ஸ் இல்லையாட்டா? வேவி ஹேட்ஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த லேயர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். செக் பண்ணுறது இல்லை அது இந்த பக்கம் நேச்சுரல், அது என்னோட மிஸ்டேக் தான். நேச்சுரல் இன்வென்ஷன் அப்படின்னு தான் வெந்தியே ஒரு பக்கம் விட்டுட்டேன். ஓகே கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் லேயர் இங்கேருந்து வரும். கிளைண்ட் இன்னும் மேலேருந்து லேயர் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எலிவேட் பண்ணும்போது கால்குலேட் பண்ணிக்கணும். இங்கே கைட்லைன் எடுப்பல, அப்போ சுற்றி இப்போ இந்த இடத்துல இருந்து வரணும். எனக்கு இங்கேருந்து லேயர் வேணும்னா இந்த இடத்த கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த லென்த் கைட்லைனில் இந்த இடத்த கட் பண்ணணும். இந்த இடத்த கைட்லைன் பண்ணணும். அப்போது அதை இதையும் சும்மா இல்லை இந்த இடத்துல நீ ஃபர்ஸ்ட் கைட்லைன் கட் பண்ண போகிற கீழே இருக்காது. அப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணணும். டம்மின்றதுனால பண்ணுறது. ஓ இந்த ஹரிசாண்டலில் மட்டும் சும்மா இல்லை டோட்டலாகவே கைட்லைன் கட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் லேயர் எங்கே வேணும்னு கேட்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கேட்கும்போது இங்கேருந்து வேணும்னு சொல்லுவாங்க. இங்கேருந்தே வைக்கிட்டான்னு கேட்கும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஓகேவான்னு கேட்பியா? இந்த ஹேர் இங்கே கட் பண்ணும்போது இந்த ஹேர் ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் பற்றியா இதை பிடிச்சிட்டு நம்ம இங்கே ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஓகே சொன்னாங்கன்னா இப்படி சும்மா விஷுவல் செக் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து இந்த அளவுக்கு கைட்லைன் கட் பண்ணுவோம். சும்மா கையில் அப்படி பிடிச்சா அப்போ லென்த் ஸ்டார்ட் ஆகாது. லென்த் வந்து கீழே இங்கேருந்து லேயர் வேணும்னா அது மாதிரி முன்னாடி மட்டும் லென்த் கம்மியாகும். இது இப்படி வச்சேன்னா அதிகமாக கீழே லென்த் கட் ஆகும். கீழே The misconception that these are idiotically imbalanced heat shakers comes from people using them wrong. Yes, if I want to sit on and rev the engine, absolutely, it's a vibrant. மிட் லென்த்தில் தான் ஹேர் அதிகம். ஸோ கரெக்டாக இந்த லேயரிங் வருமா, இந்த லேயரிங் வருமா, இந்த லேயரிங் வருமா, கட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி கூட எடுத்து நீ கைட்லைன் பண்ணிக்கலாம். திரும்பி கூட ஒர்க் பண்ணலாம். இதுதான் கட்டு. எந்த கட்டு முடிக்கும் போது திரும்பினா ப்ரொஃபைல் எடுத்தாக்கா ஃபர்ஸ்டே பண்ணாலே போதியா. மெயினாக எல்லா சலூன்லையும் இதுதான் பண்ணுவோம். நீ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லேயர் கட்டிங் வீடியோ போடுறாங்க. நானே 70% நான் இந்த வேலை தான் பண்ணுவேன். ஆனால் ரவுண்ட் லேயர் டிரான்ஸ்லேயர் நான் இன்க்ளூட் பண்ணி பண்ணுவேன். ஆனாலும் நானும் அதிகமாக இதாக பண்ணுவேன். சொல்ல மாட்டாங்க. சொன்னா நீ பழகிட்டு நீ பெரிய புரியலாம். விஷயத்த சொல்லி கொடுக்குறோம். நான் கோயம்புத்தூர் கிளாஸ் பண்ணேன் ப்ரோ. ஃப்ரைடே இந்த வாரம் வர முடியாதனால கோயம்புத்தூர் கிளாஸ் இல்லட்டா நான் நீங்க சொல்றதை கவனிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஆனந்தோட தமிழ் கல்யாணம் ஓகே 9 மணிக்கு